ஹாய் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சாய் ஸ்ரீ பிரியா சேனல். இது சாட்டர்டே ஈவினிங் எடுத்த விலாகுங்க. சாட்டர்டே ஈவினிங் தம்பிங்க கொஞ்சம் வெளியே போகணும், எங்கேயாவது விளையாட போகலாம் அப்படின்ட்டு கேட்டுட்டு இருந்ததால் நம்ம இங்கே எங்கே கிளம்பிட்டோம்னு பார்த்திங்கன்னா மெரினா மால் தான். எங்கள் வீட்டிலேருந்து மெரினா மாலுக்கு 40 கிலோமீட்டர்ஸ், ரொம்ப தூரம் தான். இருந்தாலும் மாலில் போய் விளையாடணுன்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கு தான் இன்றைக்கி கூப்பிட்டு போகிறோம். சின்ன பையன் இதுதான் ஃபஸ்ட் டைம் மால்லாம் வரான். ரொம்ப எக்ஸைட்டாகவும் சூப்பராகவும் ஃபீல் பண்ணான். விட்டால் ஓடிக்கிட்டே இருப்பார் போல். பட் நம்மளால் அங்கே விட முடியலை. ஃபஸ்ட்டு நாங்கள் ஒரு 7 o'clock ரீச் ஆகிட்டோங்க மெரினா மால், கேளம்பாக்கம் ஈசிஆர் பக்கத்தில். பட் எங்களால் சாப்பிடாம மேலே போய் விளையாட முடியாது, ஃபுட் கோர்ட் அப்புறம் க்ளோஸ் பண்ணிட போகிறாங்கன்ட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் எங்கே போகணுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுக்குபாய் பிரியாணி தான். ரொம்ப ரொம்ப அருமையான சுக்குபாய் பிரியாணியை ட்ரை பண்ணோம். அங்கே நிறைய ஃபுட் கோர்ட் இருக்குங்க. எல்லாமே சூப்பராக இருக்கும். நம்ம எல்லாமே ட்ரை பண்ணல, நமக்கு எது தேவையோ அதை மட்டும் நம்ம ட்ரை பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு பசங்களை கொஞ்சம் நேரம் விளையாட வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஃபுட் கோர்ட்டில் நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸ் இருக்குது. டாமினோஸ், கேஎஃப்சி அந்த மாதிரி நிறைய ஃபுட்டு இருக்குது. அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் சுக்குபாயில் ஒரு பிரியாணி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் 65 வாங்கி சாப்பிட்டுட்டு மேலே டைம் ஜோன் இருக்குது. இந்த விளையாட்டு டைம் ஜோனுக்கு 1800ங்க. ஒரு கார்டு, ஏடிஎம் கார்டு மாதிரி இருக்கும், அது தந்தாங்க அப்படின்னா அதை ப்ரெஸ் பண்ணி நம்ம இங்கே இருக்க ஃபுல் கேமையும் நம்ம விளையாடலாம். அந்த எவ்வளோ ருப்பீஸ்க்கு நம்ம வாங்குகிறோமோ அந்த ருப்பீஸ்க்கான இதுவை எங்கே வேணாலும் ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா எல்லாமே நம்ம ட்ரை பண்ணலாம். இதில் ஜெயிச்சுட்டு நம்ம ஒரு விளையாட்டுலேயும் நம்ம ஜெயிக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு ஆட் ஆகும். இப்போ ஒரு 1000 பாயிண்ட்ஸ்க்கு மேலே ஆட் ஆச்சு அப்படின்னா நம்ம விளையாட்டு முடிச்சுட்டு வரும்போது இங்கே ஒரு ஷாப் ஒன்று இருக்குது. அந்த கடையில் நம்ம 1000 ருப்பீஸ்க்கு மேலே என்ன வேணாலும் நம்ம சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுவும் நம்ம கார்டில் நம்ம பாயிண்ட்ஸ் எடுத்துருக்கிறத பொறுத்து தான் நம்மளுக்கு அந்த கிஃப்ட் ஆம்பர் தருவாங்க. நாங்கள் இந்த சாக்லேட் இதை விளையாடணும். இதில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு டேரி மில்க் எங்களுக்கு கிடச்சிது. டேரி மில்க் சில்க் நாங்கள் கேட்சப் பண்ணி எடுத்தோம். அதுக்கப்புறம் குட்டி குட்டி விளையாட்டுங்க குழந்தைங்கள வச்சுட்டு விளையாடிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு இந்த ஷூட்டிங் தான் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. குழந்தைங்க ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக விளையாடிட்டு இருந்தாங்க. சின்ன பையனுக்கு அவ்வளோ தெரியலை, ஆனால் பெரிய பையன் சூப்பராகவே விளையாடினான். அவனால் முடிஞ்ச அளவுக்கு வின் பண்ணணுன்ட்டு விளையாடிட்டு இருந்தான். அந்த ஸ்போர்ட்டிவ் தான் நமக்கு வேணும். இந்த மாதிரி வீட்லேயே குழந்தைங்கள வச்சுருக்காம நம்ம நிறைய எக்ஸ்ப்ளோசரை நம்ம காட்டணும். இதிலெல்லாம் அவங்களுக்கு எந்த விஷயத்தில் ஈடுபாடு இருக்குது அப்படின்றதில் நம்ம எல்லா இடத்துலையும் கொண்டு போய் அவங்கள நம்மளோட விஷயங்கள் எல்லாமே, வெளி வட்டாரத்தோட விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். அவனே கொஞ்சம் நேரம் விளையாட சொன்னோம், அவன் விளையாடிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அவங்க அப்பாவுக்கு இந்த கார் ரேஸ் போகிறது ரொம்ப பிடிச்சிருந்ததுன்ட்டு எங்கள் ஹஸ்பண்டும் சேர்ந்து கார் ரேஸ் போனாங்க. பக்கத்துலேயே என் சின்ன பையனை வச்சுக்கிட்டு பைக் சாய்ச்சி அந்த ரைடு போகிறதும் ட்ரை பண்ணாங்க. ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது. ரொம்ப ஃபஸ்ட்டே ஒரு வாட்டி நாங்கள் தம்பி குழந்தையாக இருக்கும் போது, சின்ன பையன் குழந்தையாக இருக்கும் போதே போயிருக்கோம். இப்போ செகண்ட் டைம் போகிறோம். ரொம்ப அனுபவம் சூப்பராக இருந்தது. எனக்கு இந்த தண்ணி புல்லட் ரொம்ப பிடிச்சிருந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த தண்ணியை வச்சு ஒரு டைனோசரையும் நம்ம டிஷ்யூம் பண்ணணும். ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் ட்ரை பண்ணேன் கார்டு வச்சு. நானும் பெரிய பையனும் விளையாண்டோம். அதுக்கப்புறமா கொஞ்சம் குழந்தைங்கள வச்சுக்கிட்டு ரைடு எல்லாமே போனோம். நாங்கள் போன டைமிங் 7 o'clock 7:30ன்றதால அங்கே கூட்டம் கொஞ்சம் சுமாராக தான் இருந்தது. நிறைய கூட்டம்லாம் இல்லை. எல்லோரும் கிளம்பிட்டாங்க போல். அதுக்கப்புறம் இந்த ரைடு தான் அவங்க டேடியும் அவனும் போயிருந்தாங்க. பெரிய தம்பியும் போயிருந்தாங்க. ட்ரைவ் பண்ணி ஒருத்தங்க மேலே ஒருத்தங்க இடிக்கிற மாதிரி சூப்பராக இருந்ததுங்க. என்ஜாய் பண்ணாங்க பசங்க. என்ஜாய் பண்ணுறது தான் நமக்கு முக்கியம். என்ஜாய் பண்ணி விளையாண்டாங்க.
இந்த டைம் ஜோனில் வந்து நமக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நமக்கு அந்த பாயிண்ட்ஸ் எடுக்கிறோம் இல்லையா, நம்ம ஜெயிச்சு பாயிண்ட்ஸ் எடுக்கும் போது நம்மளுக்கு வந்து நிறைய கிஃப்ட் ஹேம்பர் கிடைக்கும். அதை வந்து குழந்தை எக்ஸைட்மெண்ட்டாக என்ன ஹேம்பர் வேணுமோ அதை வந்து அவங்க பாயிண்ட்ஸுக்குள்ளே எடுத்துக்கலாம். இதை வந்து என்ன பண்ணாங்க, இந்த பால் விளையாடும் போது மேலே எல்லாமே பால் விளையாண்டுட்டு இருந்தாங்க. என்னோட சின்ன பையன் என்ன பண்ணாங்க, அதில் படுத்துக்கிட்டு உருண்டுக்கிட்டு விளையாடிட்டு இருந்தான். மற்றவங்க எங்கள் ஹஸ்பண்டும் பெரிய பையனும் வந்து அது உள்ளே எடுத்து புஷ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் ஷூட்டிங் கேம் தான் வந்திருந்தாங்க. அப்புறம் ஷூட்டிங்லேயே வந்து நிறைய ஷூட்டிங் கேம்ஸ் இருக்குது. டைனோசர், அப்புறம் வந்து குழந்தைங்களுக்கும் வீக் டேஸ் ஃபுல்லாக ஸ்கூலுக்கு போகிறாங்க, வீக்கெண்டு மட்டும்தான் ஃப்ரீயாக இருப்பாங்க. அவங்கள இந்த மாதிரி என்டர்டெயின் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது தான் நான் சொல்லுவேன். இந்த மாதிரி கூட்டு போய் குழந்தைங்கள காமிக்கிறதும் வெளியே என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்னு காமிக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.